இந்தியாவோட ஒரு பிரைம் பேட்ஸ்மேன் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் 3 மேட்ச் விளையாடுமே வந்து அவரோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ். ஹாய், திஸ் இஸ் பார்த்திபன். வெல்கம் டு மைண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட். ஒரு டிஸ்ட்ரக்டிவான ஓப்பனர், இந்தியாவோட கீ பேட்ஸ்மேன், அவர் விளையாடின 3 மேட்ச்லுமே டக் அவுட் ஆகிட்டு வெளியே போயிருக்காரு. எஸ், யாரை பற்றி பேசுகிறோன்னு நினைக்கிறீங்களா? அபிஷேக் சர்மா. USA கூட நடந்த முதல் மேட்ச்சில் ஃபஸ்ட் பால் டக், பாகிஸ்தான் கூட நடந்த மேட்ச்சில் 4th பால் டக், ஆனால் இன்னைக்கு நடந்த நெதர்லாண்ட் கூட மேட்ச்சில் 3rd பால் டக். 3 மேட்ச் விளையாடுமே வந்து அவரோட டோட்டல் ரன்ஸ் 0. T20 வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தா நீங்கள் நம்பியிருப்பீங்களா? அபிஷேக் சர்மா தான் ஹையஸ்ட் ரன் கெட்டராக இருந்திருப்பாரு. அபிஷேக் சர்மா தான் வந்து மோஸ்ட் 6s அடிச்சிருப்பாரு. அபிஷேக் சர்மா தான் மோஸ்ட் 4s அடிச்சிருப்பாரு. அவர் தான் பவர் பிளேயர் அதிக ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருந்திருப்பாரு. அவர் தான் மேட்ச் ஃபுல்லாகவே அதிக ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருந்திருப்பாரு. அவர் தான் மோஸ்ட் 50s, மோஸ்ட் 100s, எத்தனை ரெக்கார்டு வேணால் சொல்லியிருப்போம். ஆனால் ஃபேக்ட்டுக்கு வந்து பார்த்தா குரூப் ஸ்டேஜில் 4 மேட்ச் நடந்துச்சு. அதில் 3 மேட்ச் அவர் விளையாடினார். ஒரு மேட்ச் இன்ஜுரினால வெளியில் இருந்தார். அந்த 3 மேட்ச்லையுமே வந்து he gone for 0. ஸ்ட்ரெச் வந்து எங்கே லீட் பண்ணுது? லைக் அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகிட்டாரா, இல்லை இன்ஜுரியிலேருந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வெளியில் வந்துட்டாரா? டீம் மேனேஜ்மெண்ட் வந்து அவர் மேலே அதிகமாக ப்ரெஷர் போடுறாங்களா? தெரியல. பட் இதுவும் கடந்து போகும். அவங்க வந்து க்ரீஸில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். முதல் பாலேருந்து அடிக்கிறவர் தான் அபிஷேக் சர்மா. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் குரூப் ஸ்டேஜ் ஆல்ரெடி இந்தியா குவாலிஃபைட் டு சூப்பர் 8. பட் ஓகே, அப்படி இருந்தாலுமே சூப்பர் 8 வந்து இந்த ஒரு குரூசியலான ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இட் வில் பி கிரேட் செட்பேக் ஃபார் இந்தியா. ஸோ இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் இதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். சஞ்சு சாம்சங் ரன் வராத போது இஷான் கிஷனை ரீப்ளேஸ் பண்ணாங்க. இப்போது அபிஷேக் சர்மாவுக்கு ரன் வரவே இல்லை, சுத்தமாக ரன் வரவே இல்லை, சுத்தமாக ரன் வரல அவர் பேட்லேருந்து. ஸோ இது எப்படி டீம் மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க? திரும்ப சஞ்சு சாம்சங் உள்ளே கொண்டு வருவாங்களா? ஐம் டேம் ஷோர் சஞ்சு சாம்சங் உள்ளே வர மாட்டார். அபிஷேக் சர்மா தான் விளையாடுவாங்க. ஆனால் சஞ்சு சாம்சங் வந்து கன்சிடர் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மேட்ச் ட்ரை பண்ணி ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸை பாருங்கள். பிகாஸ் அபிஷேக் சர்மா ப்ரூவ்ட் நத்திங் இன் த T20 வேர்ல்ட் கப். Nothing, absolutely nothing. Yes, he did well for India in the past matches, but in T20 World Cup he did nothing. என்னடா இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு பிளேயரை பற்றி சொல்லலாம். எஸ், அப்சல்யூட்லி இது கிரிட்டிசிசம் தான். 3 match 3 ducks in a row வந்து இட்ஸ் நாட் a good for Indian team in the World Cup or in the future. எஸ், அபிஷேக் சர்மா ஒரு ஃபியூச்சர் மெட்டீரியல். மேபி அவர் இன்ஜுரியிலேருந்து ஃபுல்லாக ரிகவர் ஆகி வராமல் இருந்திருக்கலாம். அது ஏன் டீம் மேனேஜ்மெண்ட் அவர் மேலே ப்ரெஷர் போட்டு ஃபோர்ஸ் பண்ணி விளையாட வைக்கிறாங்களா? லைக் சஞ்சு சாம்சங் வெளியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது சஞ்சு சாம்சங்கான ஒரு சப்போர்ட்டோ இல்லை அபிஷேக் சர்மா வெளியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ கிடையாது. இது வந்து முழுக்க டீம் பர்ஸ்பெக்டிவ். இப்போ உடனே ஃபஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் விழுந்துடுது அப்படின்னா நம்பர் 3 பேட்ஸ்மேன் ஃபஸ்ட் ஓவர்லேயே வரணும். ஸோ ஒரு பேட்ஸ்மேன் கம்மியாக தான் விளையாடுற மாதிரி டீம் ஒரு பேட்ஸ்மேன் கம்மியாக தான் விளையாடுற மாதிரி தோணுது. ஸோ இதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினைப்போம். அபிஷேக் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ யார் அந்த பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை அந்த அவருக்கு இன்னும் சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோஸ், கிரிக்கெட் டிஸ்கஷன்ஸ், கிரிக்கெட் ஸ்டாட்ஸ் தெரிஞ்சுக்க மைண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye bye.